السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فلما جاء أمرنا جعلنا عاليها سافلها وأمطرنا عليها حجارة من سجيل منضود. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினராக நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய பேருருளால் முஹர்ரம் மாதத்தினுடைய 3வது ஜும்மாவில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஜும்மாவுடைய உரையில் சற்று வித்தியாசமான ஒரு தலைப்பில் தான் பேசப் போகிறோம். காரணம், சென்ற சனிக்கிழமை சென்னையில் ஒரு பிரைட் என்பது நடந்தது. பிரைட் என்று சொன்னால் ஒரு கூட்டம், ஒரு அணிவகுப்பு என்று சொல்லலாம். எது சம்பந்தப்பட்ட ஒரு அணிவகுப்பு? இது வருடத்தில் ஒரு முறை இந்த பிரைட் என்பது நடக்கும். எதற்காக வேண்டி என்று சொன்னால், குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தார்கள் எங்களுக்கும் அரசாங்கத்தினுடைய உரிமைகள் வேண்டும், நாங்களும் எங்களையும் ஒரு பாலினமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரைடை சென்னையில் வைத்து சென்ற சனிக்கிழமை இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது. செய்திகளிலும் கூட எல்லாம் வெளிவந்தது. ஆக இஸ்லாமிய பார்வையில் இந்த LGBTQ என்று சொல்லப்படக்கூடிய ஓரின சேர்க்கையாளர்கள், இந்த ஓரின சேர்க்கை என்பது இஸ்லாமிய பார்வையில் எப்படிப்பட்டது என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரம் அல்லாமல், இந்த விஷயத்தில் நமது பிள்ளைகளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இன்றைய ஜும்மாவுடைய உரை அமையும். இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல இறைவன் நாம் எதை கேட்கிறோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹும் ரசூலும் எதை தடுத்தார்களோ அதை விட்டு நாமும் தவிர்ந்திருக்கக்கூடிய தௌஃபீக்கையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரியவர்களே, இயற்கை என்னவென்று சொன்னால், ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும், ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்ய வேண்டும். வயது வித்தியாசம் என்பது அல்ல. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நபி அவர்களுடைய வயது 25, ஹதீஜா அம்மையாரோட வயது 40. இப்படி வயது வித்தியாசம் என்பது அல்ல. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடித்து விட்டாலோ, அதோ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடித்து விட்டாலோ திருமணம் செய்வது வாழ்வது என்பது ஒரு சகஜம். அவர்கள் தங்களுக்குள்ளாக அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு அனுமதியை தருகின்றது. ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக, இன்னும் சொல்ல போனால் இயற்கைக்கு மாற்றமாக, ஒரு ஆண் ஒரு ஆணின் மீது ஆசைப்படுவது, ஒரு பெண் இன்னொரு பெண்ணின் மீது ஆசைப்படுவது என்பது ஷரியத்துடைய கண்ணோட்டத்திலும், அதிலும் குறிப்பாக திருக்குர்ஆன் இதை பற்றி என்ன சொல்கிறது என்பதை கண்ணோட்டத்திலும் தான் இன்றைக்கு நாம் இந்த உரையை நாம் பார்க்க இருக்கிறோம். கணியத்திற்குரியவர்களே,
ஓரின சேர்க்கையால் அல்லாஹு தாலா ஒரு கூட்டத்தார்களை அல்லாஹு தாலா அழித்தான் என்பதாக திருக்குறானில் சொல்லி காட்டுகின்றான். அது வேறு யாரும் இல்லை, நமக்கு பரிச்சயமான ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சச்சாவின் மகனாக இருந்த ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய கூட்டத்தார்கள். இந்த கெட்ட செயல் அந்த கூட்டத்தாரிடத்தில் இருந்ததால் அந்த கூட்டத்தார்கள் வேரோடு அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இவர்களுடைய செயல்களை பற்றி இங்கே நாம் சற்று வரிசையாக நாம் பார்க்கலாம். ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சதூம் என்ற ஊருக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். சதூம் என்ற ஊர் மாத்திரம் அல்லாமல் அதை சுற்றியுள்ள 5 கிராமங்களுக்கும் அவர்கள் நபியாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட அந்த கிராமங்களில் 4 லட்சம் நபர்கள் வாழ்ந்ததாக இங்கே திருக்குரான் உரிமையாளர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த 4 லட்சம் நபர்களுக்கு இவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ளாக இந்த ஒரு தீய செயல் என்பது இருந்தது. அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா என்ன செய்தார், ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவரை அங்கே நபியாக அல்லாஹு தஆலா அனுப்பினார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களிடத்தில் மலக்குமார்கள் வருகிறார்கள், ஒரு சில சுப செய்திகளை சொல்கிறார்கள். இதை போன்ற உங்களுக்கு இஸ்ஹாக் என்ற குழந்தை பிறக்கும் என்ற ஒரு சுப செய்தி. இப்படியே பேசிக் கொண்டிருக்கும் போது ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், நீங்கள் அடுத்து எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, நாங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஊருக்கு நாங்கள் செல்கிறோம். சரி, என்ன காரணம் என்று ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது, அந்த கூட்டத்தாரரை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களை அனுப்பி வைத்திருக்கின்றான் என்பதாக மலக்குமார்கள் சொன்னார்கள். அப்ப ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க, ஒரு தர்க்கத்தில் ஈடுபட்டால் மலக்குமாரத்தில். ஏன் அப்படின்னு சொன்னா கேட்கிறார்கள் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒரு ஊரில் 100 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், 100 முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹு தஆலா அந்த ஊரை அழிப்பானா கேட்கிறாங்க. இல்ல, அல்லாஹ் அழிக்க மாட்டான். சரி, ஒரு ஊரில் 50 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் அழிப்பானா? இல்ல, அழிக்க மாட்டான். சரி, 25 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அந்த ஊரை அல்லாஹ் அழிப்பானா? இல்லை, அழிக்க மாட்டான். சரி, 10 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அந்த ஊரை அல்லாஹ் அழிப்பானா? இல்லை, அழிக்க மாட்டான். கடைசியாக ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு ஊரில் ஒரே ஒரு முஸ்லிம் இருக்கிறார், அந்த ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடிய ஊரை அல்லாஹ் அழிப்பானா என்று சொல்லி மலக்குமாரிடம் கேட்கும் பொழுது அதுக்கு மலக்குமார்கள் பதில் சொன்னார்கள், இல்லை, ஒரு ஊரில் ஒரு முஸ்லிம் இருந்தாலும் கூட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அந்த ஊரை அழிக்க மாட்டான். அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அங்க லூத் இருக்கிறாரே, அவர் அல்லாஹ்வின் நபியாகவும் இருக்கிறார், அவர் குடும்பமும் நபியுடைய குடும்பமாக இருக்கின்றது. அப்ப இப்படி இருக்கும் பொழுது அந்த ஊரை நீங்கள் எப்படி நீங்கள் அழிப்பீர்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யுஜாதிலுனா ஃபீ கௌமி லூத், லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை பற்றி நம்மிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தர்க்கம் செய்தார்கள். காரணம் என்னவென்றால், இன்ன இப்ராஹிம் அவ்வாஹுன் ஹலீம், நிச்சயமாக ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனதை இலகியவர்களாக இருந்தார்கள் என்பதாக திருக்குரான் பதிவு செய்கிறது. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு ஊரில் ஒரு முஸ்லிம் இருந்தாலே அந்த ஊர் அழிக்கப்படாது என்று சொன்னால், அங்கே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே, எதற்காக வேண்டி அந்த ஊரை நீங்கள் அழிக்கிறீர்கள், அந்த ஊரை நீங்கள் விட்டு விடலாமே என்ற ஒரு இரக்கத்தன்மையோடு ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அதற்கு மலக்குமார்கள் சொன்னார்கள், அந்த ஊர் கண்டிப்பாக அழிந்தே தீரும், இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்லி புறப்பட்டு வந்து விட்டார்கள். சதூம் என்ற ஊரை இவர்கள் அடைந்த பொழுது மலக்குமார்கள் எப்படி அடைகிறார்கள் என்று சொன்னால், ஒரு அழகிய வாலிப தோற்றத்தில் அந்த ஊருக்குள் செல்கிறார்கள். நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18-20 வயசுக்குள்ளாக ஒரு வாலிபர்கள், நல்ல அழகிய தோற்றத்தில் உள்ள வாலிபர்கள் எப்படி இருப்பார்களோ அந்த வாலிப தோற்றத்தில் அந்த ஊருக்குள்ளாக செல்கிறார்கள். ஊர் வாயிலில் ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய மகள் அங்கே இருக்கிறார்கள். கேட்கிறாங்க, நாங்க இந்த ஊருக்கு ஒரு விருந்தாளியாக வந்திருக்கிறோம், நாங்கள் இங்கே தங்குவதற்கு ஏதாவது இடம் உண்டா என்று சொல்லி கேட்கும் பொழுது லூத் அலைஹிஸ்ஸலாம் மகள் அவங்க சொல்றாங்க, நீங்க தவறான ஊருக்கு நீங்க வந்துட்டீங்களே, இந்த ஊருக்காரங்க உங்களை பார்த்தா சும்மா விட மாட்டாங்களே, இருந்தாலும் வாருங்கள், என் தந்தை லூத் இருக்கிறார், அவரிடம் நான் கூட்டிக் கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி ஒரு விருந்தாளியாக ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டிற்கு ஒரு அழகிய வாலிப தோற்றத்தில் என்ன செய்கின்றார்கள், மலக்குமார்கள் வீட்டிற்கு செல்கிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தோன்னே இப்படி சொல்கிறார்கள், குர்ஆனில் வருகிறது, ஹாதா யௌமுன் ஹஸீப்,
இன்னைக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நாள் மிகவும் கடினமான நாள் என்று சொல்லி ஹஸ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முகமும் மாறியது. காரணம், வந்த விருந்தாளியை நாம் உபசரிக்க வேண்டும், அவர்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும், அவர்களை சங்கைப்படுத்த வேண்டும். ஆனால் இந்த ஊர்வாசிகள் அப்படி இல்லையே என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டார்கள். பிறகு ஹஸ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தன் மனைவி இடத்தில் போய் இந்த விருந்தாளிக்கு ரொட்டி சுட்டு கொண்டு வா என்று சொல்லி சொல்லும் பொழுது இப்படியும் சொல்லி அனுப்புறாங்க, இவங்க வந்ததை ஊர்க்காரங்க யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவி என்ன செய்தார் தெரியுமா, ஊர்க்காரர்களும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அழகான வாலிபர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஊர்க்காரர்கள் சொல்லி விட்டு என்ன ஆனது என்று சொன்னால், ஊர்க்காரங்க அனைவரும் ஹஸ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் முற்றுகையிட்டு விட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹஸ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கதவை மூடிவிட்டு இப்படி எல்லாம் சொன்னார்கள், யாக்கும் எனது கூட்டமே, ஹாவுலாய் பனாத்தி ஹுன்ன அத்தஹருலக்கும், எனது இரு மகள்கள் இருக்கிறார்கள், எனது இரு மகள்கள் வேண்டுமானால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், இவர்கள் என்னுடைய விருந்தாளிகள், என் விருந்தாளிகள் விஷயத்தில் நீங்கள் என்னை விட்டு விடுங்கள். ஃபத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள். வலா துக்ஸூனி ஃபீ லைஃபி, என் விருந்தாளி விஷயத்தில் என்னை நீங்கள் கவலையில் ஆழ்த்தாதீர்கள். அலைஸ மின்கும் ரஜுலுர் ரஷீத், உங்களிடத்தில் ஒரு நேர்மையான ஒரு மனிதர் இல்லையா? இப்படி அநியாயம் செய்கிறீர்களே, அல்லாஹ் விரும்பாத இயற்கைக்கு மாற்றமான காரியங்களை செய்வதற்காக வேண்டி நீங்கள் முன் வருகிறீர்களே என்று சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தார்கள் இந்த ஒரு பதிலை சொன்னார்கள், ஆலு லகத் அலிம்தமா லனா ஃபீ பனாத்திக மின் ஹக், லூத்தே உங்களுக்கு தெரியும், உங்கள் பெண் பிள்ளைகளால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு தேவையும் கிடையாது என்று தெரியும், எனவே அந்த விருந்தாளிகளை எங்களிடம் நீங்கள் அனுப்புங்கள் என்று சொல்லி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் அப்பொழுதுதான் மலக்குமார்கள்ல ஹஸரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆலு யா லூத், லூத்தே இன்னா ருசுலு ரப்பிக லயஸ்லு இலைக ஃபஅஸ்ரி பிஅஹ்லிக பிகித்அன் மினல் லைல், நாங்கள் யார் தெரியுமா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட மலக்குமார்கள், அவர்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டு புறப்பட்டு விடுங்கள், இங்கே அல்லாஹ்வுடைய பயங்கரமான வேதனை என்பது இந்த ஊருக்கு வரப்போகிறது என்று சொல்லி ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்பதான் அவங்களுக்கு ஒரு பெருமூச்சே வந்தது. சரி, வந்தது மனிதர்கள் அல்ல மலக்குமார்கள் என்று சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டவுடன் கேட்கிறார்கள், சரி வேதனை எப்பொழுது வரும், நீங்கள் இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டு புறப்படுங்கள் என்று சொல்கிறீர்களே, வேதனை என்பது எப்பொழுது வரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு ஹஸரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன மௌஇதுஹும் ஸுப்ஹ், அவருடைய வேதனை என்பது காலை நேரத்தில் ஃபஜர் நேரத்தில் வரும், அலைஸ ஸுப்ஹு பிகரீப், அப்ப ஃபஜர் நேரத்தில் வரும் என்று சொன்னவுடன் அதற்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஜர் நேரமா, சுபூஹ் நேரம் வரைக்கும் இந்த வேதனை என்பது தாமதப்படுத்த வேண்டுமா, நீங்கள் சீக்கிரமாக வேதனை கொண்டு வரலாமே என்று சொல்லி கேட்கும் பொழுதுதான் மலக்குமார்கள் சொன்ன பதில் இதுதான், அலைஸ ஸுப்ஹு பிகரீப், சுபூஹுடைய நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நீங்கள் இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டு புறப்படுங்கள். ஆனால் ஒரு கண்டிஷன் அங்க வைக்கிறார்கள் மலக்குமார்கள், என்ன கண்டிஷன்னா, வலா யல்தஃபித் மின்ஹும் அஹதா, உங்களில் யாரும் என்ன செய்ய வேண்டாம், இந்த ஊர்வாசிகளை, அதாவது வேதனை இறக்கப்படும் போது என்ன செய்ய வேண்டாம், இந்த ஊர் மக்களை நீங்கள் திரும்பி கூட பார்க்க வேண்டாம். ஆனால் என்ன ஆனது தெரியுமா, இரவோடு இரவாக என்ன செய்கின்றார்கள், ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இரண்டு மகள்கள் ரிதா ரஊதா என்று சொல்லி இரண்டு மகள்களும் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் என்ன செய்கின்றார்கள், இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டு புறப்படுகிறார்கள். அவர்களுடைய மனைவி மட்டும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், யாக்கோம் எனது கூட்டமே, என் கூட்டம் அழிகிறதே என்று சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தாங்க, வானத்திலிருந்து ஒரு கல் என்ன செய்தது, அவர்கள் மீது விழுந்து அவர்களும் இறந்து போனார்கள் என்று சொல்லி குர்ஆன் இங்கே சொல்லி காட்டுகின்றது. அவர்கள் இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டும் புறப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 4 ஊர்கள், சதூம், ஆமூரா, பாத்தூமா, முத்துவாயிம் என்று சொல்லப்படக்கூடிய 4 ஊர்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு வேதனை இறக்கப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், ஃபலம்மா ஜாஅ அம்ருனா ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா வ அம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தன் மின் சிஜ்ஜீல் ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, அந்த பூமியினுடைய மேற்பரப்பை நாம் கீழ்ப்பரப்பாக நாம் ஆக்கினோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதாவது ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு 600 ரெக்கைகள் இருக்கிறது. 600 ரெக்கைகளில் ஒரு ரெக்கை அவர்கள் விரித்து வைத்தால் பாதி உலகம் என்பது மறைந்துவிடும். அவங்க ஒரு ரெக்கையை மட்டும் வச்சு என்ன செஞ்சாங்க, அந்த ஊரை 4 ஊர்களை சேர்த்து அப்படியே தூக்கினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் தஃப்சீரில் எழுதப்படுகின்றது, அந்த ஊரில் உள்ள
கோழி கூவக்கூடிய சத்தமும் அந்த ஊரில் நாய் குலைக்கக்கூடிய சத்தமும் வானவர்களுக்கு வானில் மலக்குமார்களுக்கு கேட்டது. அந்த அளவிற்கு நேராக மேல தூக்கி அப்படியே என்ன செய்ய போட்டு அந்த ஊரை போட்டாங்க. அதற்கு முன்னர் என்ன ஆனது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தன் மின் சிஜ்ஜீல். அந்த ஊர்வாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா கல்மாரி மலைகளை பொழிந்தான். எப்படிப்பட்ட கல்மாரி மலைகள் என்று சொன்னால், எப்படி மழை துளிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றதோ அதே போன்ற ஒரு கல்மாரி மழை. அது மாத்திரம் அல்லாமல் அந்த கற்களில் அவருடைய பெயர்கள் என்பது எழுதப்பட்டிருக்கும். அதாவது ஒருவருடைய பெயர் எழுதப்பட்டு எந்த பெயர் எந்த மனிதரின் மீது விழுமோ அந்த பெயருள்ள கல் தான் அந்த மனிதரின் மீது விழும். இப்படிப்பட்ட ஒரு வேதனையை அந்த ஊர்வாசிகளுக்கு கொடுத்து அந்த ஊரை அல்லாஹ் தஆலா தலைகீழாக புரட்டி போட்டு மறுபடியும் அங்கே கல்மாரி மலைகள் பொழியப்படுகிறது. தற்பொழுது அந்த ஊரை நீங்கள் சென்று பார்க்கலாம். அதுதான் என்ன ஊருன்னு சொன்னானா, ஜோர்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய டெட் சீன்னு சொல்லுவாங்கல்ல, சாக்கடல். அந்த ஊரை தான் அல்லாஹ் தஆலா தற்போது டெட் சீயாக ஜோர்தான் அருகில் சாக்கடலாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். காரணம் என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு ஓரின சேர்க்கையில் அந்த கூட்டத்தினர்கள் ஈடுபட்டதால் இப்படிப்பட்ட தண்டனைகள் என்பது இறக்கப்பட்டது என்று சொல்லி குர்ஆன் இங்கே சொல்லி காட்டுகின்றது. அது மாத்திரம் அல்லாமல் ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, நபி அவர்களை மேராஜுக்கு கூட்டிட்டு போகும்போது மேராஜில் பலவிதமான காட்சிகளை நபி அவர்களுக்கு காட்டப்படுகிறது. அப்பொழுது ஒரு சில கற்களை பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதெல்லாம் என்ன கற்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, அந்த கற்களை பற்றி கேட்காதீங்க, வாங்க அமைதியா வாங்க போலாம். சரி, மறுபடியும் அந்த கற்களை பார்க்கிறார்கள். இது என்னவென்று சொல்லுங்களேன் என்று சொல்லி கேட்கும் பொழுது, உங்கள் உம்மத்தில் ஒரு சிலர்கள் தோன்றுவார்கள், அவர்கள் இதை போன்று ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தார்கள் எந்த ஒரு தீய விஷயத்தில் ஈடுபட்டார்களோ அதே போன்ற தீய விஷயத்தில் ஒரு கூட்டம் உங்கள் உம்மத்திலிருந்து உருவாகும், அவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட கற்கள் தான் இது என்று சொல்லி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் தெள்ளத் தெளிவாக சொல்கிறார்கள், சயகூனு ஃபீ ஆகிரி உம்மத்தி, எனது உம்மத்துடைய கடைசி காலத்தில் கௌமுன் ஒரு கூட்டம் என்பது தோன்றும், யக்தஃபி ரிஜாலுஹும் பிர்ரிஜால் வ நிசாஹும் பின்னிசா, ஆண்களை ஆண்களை கொண்டு போதுமாக்கிக் கொள்வார்கள், பெண்களை பெண்களை கொண்டு போதுமாக்கிக் கொள்வார்கள். ஃபஇதா கான ذلك ஃபர்தகிப் ஆதாவ கௌமி லூத், எனவே அப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டு விட்டால் லூத் அலைஹிஸ்ஸலாமை கூட்டத்தார்களுக்கு எப்படி கல்மாரி மலைகள் பொழிந்ததோ அதே போன்ற கற்கள் அவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த மனிதன் வஃபாத் ஆகிற முன்னாடி, அதாவது சக்கராத்துடைய நேரத்திலும் கூட அவனுக்கு அந்த கல்மாரி மலை என்பது, அந்த கல் என்பது அவன் மீது போடப்படும் என்று சொல்லி ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் வஜத்துஹும் யஅமலு அமல கௌமி லூத், யார் யாரெல்லாம் லூத் அலைஹிஸ்ஸலாமை கூட்டத்தார்கள் செய்வதை போன்று இதை போன்று ஓரின சேர்க்கை செய்கின்றார்களோ அவர்களை வெட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ்களில் இங்கே பதிவாகி இருக்கிறது. காரணம், இது இயற்கைக்கு மாற்றமான ஒரு விஷயம். ஏன் இந்த விஷயத்தில் சொல்லப்படுகிறது சொன்னால், இந்த LGBTQ என்ற விஷயம் இருக்கின்றதே சமூகத்தில் திணிக்கப்படுகிறது. எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், எங்களை தனிப்பாளராக அறிவிப்பு என்பது செய்ய வேண்டும், எங்களுக்கும் திருமணங்கள் என்பது நடக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய சமுதாயம் என்ன செய்கிறது, குறிப்பாக இளைய சமுதாயம் அந்த ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. நமது பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்ப்பதற்கு நாமும் கடமைப்பட்டுள்ளோம். ஆகவேதான் இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி இங்கே எச்சரிக்கையும் செய்கின்றார்கள், திருக்குர்ஆனும் எச்சரிக்கை செய்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஊர்ல அந்த கல்மாரி மலை முடிஞ்சிருச்சு. முடிந்த பின்னால் ஒரு மனிதர் மக்காவில் இருக்கிறார். மக்காவில் ஹரம் ஷெரீஃப்ல இருக்காரு. பொதுவாக மக்காவில் எந்த விதமான வேதனைகள் வராது. அதனால அந்த கல் என்ன ஆச்சுன்னா 40 நாட்கள் வானத்திலேயே இருந்தது. எப்பொழுது அந்த மனிதர் லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை சார்ந்த அந்த மனிதர் மக்காவில் இருந்து வெளியே வந்தாரோ அவரின் தலையிலும் அந்த கல் விழுந்தது என்று சொல்லி அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்கள் தஃப்சீரில் எழுதுகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு முடிவு என்பது அவருடைய முடிவு என்பது ஒரு கோரமான முடிவாகத்தான் இருக்கும் என்று சொல்லி இங்கே எடுத்து எழுதுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த அழிக்கப்பட்ட சமுதாயத்துடைய பழக்கம் நம்மகிட்ட ஒரு 2 பழக்கம் இருக்கு. அழிக்கப்பட்ட லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துடைய பழக்கத்துல 2 பழக்கங்கள் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. முதலாவது பழக்கம் என்ன தெரியுமா?
சிவிங்கம் சாப்பிடுறது. சிவிங்கம் சாப்பிடுறது ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாவே பழக்கத்துல ஒண்ணு. ரெண்டாவது விசில் அடிப்பது. விசில் சொன்னாலே ஏதாச்சும் இப்ப பயமா இருக்குது. விசில் அடிப்பது யாருடைய பழக்கம்? லூத் அலைஹிஸ்ஸலாம் போகும்போது பழக்கம். அதே நாம என்ன சொல்ல, விசில் போடும் சொல்லிருக்கோம் தவிர அந்த கூட்டத்திலிருந்து வர பழக்கம் தான் இவைகள் எல்லாம். ஆக அழிக்கப்பட்ட சமுதாயத்துடைய பழக்கங்கள் எந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கிறதோ அந்த கூட்டத்திற்கும் அதே வேதனைகள் வரும் என்று சொல்லி ஹதீஸினுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆக எல்லாம் உள்ள இறைவன் இப்படிப்பட்ட ஒரு மானக்கேடான செயல்கள் செய்வதை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மையும் நமது சந்ததிகளையும் பாதுகாப்பானாக என்று சொல்லி எனது உரையை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துவாக தொழுது கொள்ளுங்கள்.